ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவே ஹைலைட் நான் சொல்லப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கா அதாவது விஜயும் குமரனும் பைக்கில் கிளம்பும்போது மேலேருந்து நம்ம காவேரி அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் கிஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சீன் எதையோ ஒரு சீன் ரிமெம்பர் பண்ணணும், யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸாக வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்கா 2 பேரும் இணைவாங்க இல்லையா? ஸோ கணவன் மனைவியே இணைஞ்சிட்டு அடுத்த நாள் மார்னிங் நம்ம காவேரி ஏஞ்சி போகும்போது காவேரிக்கு கொடுப்பாங்க, விஜய் கொடுப்பாரு, அதை வாங்கி வர வச்சுப்பாங்க. ஸோ அந்த சீன் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ அதாவது பிளைன் கேஸ் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காவேரி கொடுப்பாங்க, அதை விஜய் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாரு. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டையும் பார்க்கும்போது எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வீக்காக மொமெண்ட்ஸ் வைக்கிறதும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு அந்த சீன் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையில் எங்கள் வீக்கோட எந்த சீன்ஸுமே நம்மளால் மறக்க முடியல. சின்ன சின்ன சீன்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஓல்டில் வச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய சீன்ஸ் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அதாவது நெத்தியில் முத்து கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிளைன் கீஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் நம்ம காவேரி அடுத்த நாள் மார்னிங் ஏஞ்சி போகும்போது விஜய் கொடுப்பாரு, அதை காவேரி அழகாக வாங்கி வச்சுப்பாங்க. இன்றைக்கி காவேரி கொடுக்குறாங்க, அது அழகாக விஜய் வாங்கிக்கிறது. அது ரொம்பவே பார்க்க அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் நான் நினைக்கிறேன். பட் கடைசியாக விஜயோட டான்ஸ் அல்டிமேட் ஹைலைட். அது சொல்ல வார்த்தை இல்லை அந்த டான்ஸ்க்கு.